அப்படி ஒரு போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மெலிஞ்சு போன முதிர்ச்சியான ஒரு ஒட்டகத்தை வச்சிருந்தாங்க. அதனால கடைசியா வந்துகிட்டு இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, என்ன ஜாபிரே போகலையா வேகமான்னு சொல்லி கேட்டாங்க. என் ஒட்டகத்தை பாருங்க யார சொல்லலாம், இது போவாதுன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய முபாரக்கான கரத்தால் அந்த ஒட்டகத்தை தடவி கொடுத்தாங்க. அந்த கரம் பட்ட பரக்கத்து எல்லோரையும் முந்தி கொண்டு போனது என்பது வரலாறு. சரி, கல்யாணம் பண்ணிட்டியாப்பான்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, திருமணம் முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சியா, விதவையான பெண்ணை திருமணம் முடிச்சியான்னு கேட்டான். விதவையான பொண்ணை தான் திருமணம் முடிச்சேன்னு சொன்னான். ஏன்பா நீ ஒரு வாலிபரா இருக்கியே, கன்னி பெண்ணையே திருமணம் முடிச்சிருக்கலாமே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, என்னுடைய தகப்பனார் உஹது போர்ல ஷஹீத் ஆயிட்டார். அவங்களுக்கு 9 பெண் குழந்தைங்க, எனக்கு சகோதரிகள் 9 பேர் இருக்கிறாங்க. அதுல திருமணம் ஆகாதவங்க நிறைய இருக்கிறாங்க. அதனால அவர்களை பராமரிப்பதற்கு கன்னி பெண்ணை நான் திருமணம் செய்தால் சரி வராது. அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பதற்கு, அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு ஒரு விதவை பெண் தான் சரியாக வருவார் என்பதற்காக வேண்டி நான் அவ்வாறு செய்தேன் என்பதாக சொன்னான். இந்த பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பாரக்கல்லாஹு ஃபீக், உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்பதாக துஆ செஞ்சார். துஆ செஞ்சுட்டு அவருடைய நிலை தெரிஞ்சதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், இந்த ஒட்டகம் ஏற்கனவே ரொம்ப முதிர்ச்சியான ஒட்டகம், இதை வாங்கி நீங்க என்ன செய்ய போறீங்க என்பதாக கேட்டாங்க. சரி தந்துடுறேன் என்பதாக சொன்னாங்க. ஆனா சும்மா தான் தருவேன், உங்ககிட்ட இருந்து காசு வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சும்மா தந்தா வேணா, காசுக்கு தான் நான் வாங்கிக்குவேன்னு சொன்னாங்க. சரி, ஒரே ஒரு திர்ஹம் மட்டும் கொடுங்கன்னு சொன்னாங்க. இல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. 2 திர்ஹம் கொடுங்க ஒட்டகம் தரேன்னு சொன்னாங்க. முடியாதுன்னு சொன்னாங்க. கடைசியில 40 திர்ஹம்னு சொல்லி விலை பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒட்டகம் வேகமா போயிடுச்சு. அங்க போனதுக்கு பிறகு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, இந்த ஒட்டகத்தை 40 திர்ஹத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மனைவி சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு ஒரு கொடுக்கல் வாங்கலின் தொடர்பு கிடைப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், அதனால தாராளமாக செய்யலாம் என்பதாக சொன்னாங்க. ஒட்டகத்தை அழைச்சிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றாங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டு வாசல்ல இருந்தாங்க. சொல்லி விட்டாங்க நான் வந்திருக்கேன்னு சொல்லி. உள்ள போய் சொன்னாங்க ஜாபீர் வந்திருக்கிறான்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 திர்ஹத்தை எடுத்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கையில கொடுத்தாங்க. கொடுத்து இத அவங்க கிட்ட கொடுத்து அந்த ஒட்டகத்தை வாங்கிரு முடிஞ்சா, அதுக்கப்புறம் நான் அன்பளிப்பு செய்ததாக அந்த ஒட்டகத்தை அவரிடத்திலேயே கொடுத்து விட்டு வா என்பதாக சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவ்வாறே செய்தார்கள் என்பது வரலாறு.